Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பா நீங்க இப்போ நம்ம செய்ய போற மெத்தட்லயே ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டியா சூப்பரா உங்களுக்கு ரத்த பொரியல் கிடைக்கும். நான் வந்து 2 ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். தண்ணியில ஒரு 2-3 முறை நீங்க அலசி எடுத்துக்கோங்க. கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நீங்க வந்து செய்யக்கூடாது. சமையல்ல வந்து சும்மா ஒரு 2-3 முறை அலசி எடுத்துட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இந்த ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க, நல்லா உங்களுக்கு பீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்க கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நல்லா பொடியா இருக்கிற மாதிரி வேணும்னு நினைப்பாங்க பொரியல் வந்து, அப்போ கொஞ்சம் நல்லா பொடியாக கரைச்சிக்குவாங்க. ஒரு சிலர் நல்லா பெருசாக பீஸ் மாதிரி சிக்கன் மட்டன் பீஸ் மாதிரியே நல்லா பெருசாக ரத்த பொரியல் சாப்பிட பிடிக்கும். அவங்க வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரத்தத்தை பாத்திரத்தில் சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் நல்லா முழுசாக ரத்தத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் ரத்தத்தை கரைச்சி எடுத்துட்டேன். இப்போது பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். ஒரு 4-5 பச்சை மிளகாவை நான் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்த்ததுமே மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க, அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். பச்சை மிளகாவை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். உப்பு சேர்த்து தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்க ரத்தத்தோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறி வரும். இருக்கிற தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஏன்னா ரத்தம் வேகணும் பார்த்தீங்களா, ரத்தம் வேகிறதுக்குள்ளே அந்த ரத்தத்தில் இருந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். கரெக்டாக இருக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. நல்லா வேகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி கரண்டியில் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும், கட் ஆகிட்டு வந்துடும். வேக அது ஈஸியாக கட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இருந்த தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரி அப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கடைசியாக இது கூட மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக கலந்து கொடுங்க போதும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு. இப்போது கடைசியாக இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். ரத்த பொரியல் ரெடி. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ஆட்டு ரத்தம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.